ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு வியாழக்கிழமை நைட்டு டின்னருக்கு வந்துட்டு தினை மாவு வந்து மறுபடியும் அரைச்சி வச்சுருந்தேன். நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, மாவு மெஷர்மெண்ட்டெல்லாம் வந்துட்டு ஓகே தான். மாவு வந்து பொங்கி வர்றதுக்கு எனக்கு வந்துட்டு லேட் ஆகுது. அதனால பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை நைட்டு வந்துட்டு நான் மாவு அரைச்சி வச்சுருந்தேன் 9 மணிக்கு. வியாழக்கிழமை காலையில் மாவு பொங்கலை. வியாழக்கிழமை ஒரு 11 மணிக்கிட்ட தான் வந்துட்டு எனக்கு மாவு வந்து நல்லா பொங்கி வந்துருந்துச்சு. அதனால் எடுத்து ஃப்ரிட்ஜில் போட்டுட்டு வியாழக்கிழமை நைட்டுக்கு வந்துட்டு தினை இட்லி செய்யலான்னு சொல்லும்போது பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, மறுபடியும் இட்லி வேண்டாம் மம்மி, அதனால் தோசை மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னதுனால, சரி முட்டை தோசை வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்துட்டு முட்டை தோசை வந்து செஞ்சுருந்தேன். இதுக்கு சைடிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏற்கனவே நிறைய வாட்டி நான் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வரமிளகா, உப்பு போட்டு இதை வந்துட்டு அரைச்சிட்டு தாளிக்காமல் ராவாக அந்த சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தாலுமே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வியாழக்கிழமை நைட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்டில் முட்டை தோசையும் அதுக்கப்புறம் வந்துட்டு தக்காளி சட்னியும் வச்சு நைட்டு டின்னரை வந்து முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு வெள்ளிக்கிழமை ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி தான் வந்துட்டு ஆனுவல் டே ஃபங்க்ஷன். அதனால் வெள்ளிக்கிழமை காலையில் ஸ்கூல் வந்துட்டு கிடையாது. ஆஃப்டர்நூனுக்கு மேலே பிள்ளைங்கள ரெடி பண்ணி கொண்டு வர சொல்லிட்டாங்க. நான் நேராக அப்பத்தா வீட்டுக்கு வந்துட்டு பிள்ளைங்களோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் மேக்கப்புக்குள்ள திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து அப்பத்தா வீட்டில் இருந்து ரெடி பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்துட்டு ஒரு 3:30க்கு வந்துட்டு வர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்துட்டு 3 மணிக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டு போயிட்டோம். பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் எல்லாமே நான் தான் வந்து போட்டிருந்தேன். ஹசிதாவோட ஹேர் ஸ்டைல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைடு போனிடெயில் வந்துட்டு போட சொல்லியிருந்தாங்க. அதான் நான் வந்து போட்டிருந்தேன். நெக்ஸ்ட்டு சுபஸ்ரீக்கு வந்துட்டு சைடு 2 சைடும் வந்துட்டு கிளிப்பு வந்து போட்டுட்டு ஃப்ரீ ஹேர் வந்து போட சொல்லிட்டாங்க. மேக்கப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் வந்துட்டு இவங்களுக்காண்டி இந்த தடவை மீஷோவில் வந்துட்டு அது தோடும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த நெக் பீஸும் வந்துட்டு செட்டாக வந்துட்டு வாங்கியிருந்தேன். பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போட்டதுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே வந்துட்டு பிடிச்சிருந்துச்சி. லாஸ்ட்டாக வந்துட்டு இவங்களுக்கு பொட்டு மட்டும் வச்சுட்டு ஃபைனலாக வந்துட்டு மேக்கப் எல்லாமே முடிச்சாச்சு. அஸ்விதாவோட மேக்கப் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அஸ்விதா ஆடுற டான்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லயோலா காலேஜ் மிக்சிங் சாங்ஸ் தான் இவள் வந்துட்டு ஆடுறா. நிறைய சாங்ஸ் வந்துட்டு மிக்ஸ் ஆகி வரும். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த சாங்ஸு. அதே மாதிரி டான்ஸும் வந்துட்டு நல்லாவே வந்துட்டு கற்றுக்கிட்டா. சூப்பராக வந்துட்டு ஆடியிருந்தான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்துட்டு சுபஸ்ரீயோட ஹேர் ஸ்டைல். இவளுக்கு வந்துட்டு ஃப்ரீ ஹேர் விட சொல்லியிருந்தாங்க. 2 பக்கட்டும் கிளிப்பு போட்டு. இவளுக்கு வந்துட்டு ட்ரெஸ்ஸு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டு பாவாடை சட்டை. அசிதாவுக்கு வந்துட்டு லெஹங்காவுக்கு ப்ளவுஸ் வந்து தைக்க கொடுத்துருந்தேன். அதை வந்துட்டு நேற்று சாயங்காலமே போய் வாங்கிட்டு வந்துட்டு தான் இன்றைக்கி வந்துட்டு அவளை வந்து ரெடி பண்ணியாச்சு. இவளுக்கு பட்டு பாவாடை சட்டை வந்து இருக்கிறத வந்து போட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நெக் பீஸு 2 பேருக்குமே சேமாக தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். அதை போட்டு நேராக ஸ்கூலுக்கு வந்துட்டு வந்தாச்சு. எப்போவுமே வந்துட்டு ஏதாவது ரெடி பண்ணோம் அப்படின்னா பிள்ளைங்கள பெரியவங்கள்ட்ட இருந்து ஃபோட்டோ எடுப்போம் இல்லையா, அதே மாதிரி என்னோடய அப்பத்தாட்ட இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு நேராக டான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு லாஸ்ட்டாக தான் வந்துச்சு பாட்டு. பார்த்திங்க அப்படின்னா சுபஸ்ரீ வந்துட்டு இந்த இருக்கா பாருங்கள், இவ தான் வந்துட்டு என்னோடய சின்ன பொண்ணு சுபஸ்ரீ. அவள் வந்து டான்ஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தான். டான்ஸ் என்ன பாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்த கண்ணழகி சாங்ஸுக்கு வந்துட்டு சுபஸ்ரீ வந்துட்டு டான்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அஸ்விதாவோட டான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா லயோலா காலேஜ் மிக்சிங் சாங்ஸ். எல்லா சாங்ஸும் வந்து மிக்ஸ் ஆகி வரும். சாங்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க டான்ஸு ஒரு பக்கத்து, அதே மாதிரி சாங் செலெக்ஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரான பாட்டாக வந்துட்டு செலெக்ஷன் பண்ணியிருந்தாங்க. பிள்ளைங்களும் ரொம்ப சூப்பராக வந்துட்டு டான்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட டான்ஸ் வந்துட்டு லாஸ்ட்டாக தான் வந்துச்சு. ஃபஸ்ட்டு சுபஸ்ரீட்டு, 2வது வந்துட்டு அஸ்விதாட்டு வந்துச்சு. டான்ஸ் முடித்த கையோட அட்டன் டயத்தில் வந்து கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. லேட் நைட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மணி வந்துட்டு 8:19 ஆகிருச்சு. அங்கேருந்து ஸ்கூலில் இருந்து நம்ம வீட்டுக்கு வர ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஹைவேயில் வந்துட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இருக்க சொல்லியிருந்தாங்க. இல்லை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் வரும்போது கிட்டத்தட்ட 8:30 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்தோடனே ரொம்ப டயர்டாக ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு சரி நைட்டு டின்னருக்கு வந்து எதாவது செய்யலாம் அப்படிங்கும்போது சேமியா இருந்துச்சு. அதனால் அணில் சேமியா உப்புமா வந்து செஞ்சு நைட்டு வந்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்கியாச்சுங்க. இது வந்துட்டு சனிக்கிழமை காலையில் மணி 6:30க்கு தான் எந்திரிச்சேன். இன்றைக்கி நல்லா தூங்கியாச்சுங்க.
பால்கார அண்ணா வந்துட்டு ஆரன் போட்டு பால் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு ஊற்ற போனாங்க. அதுக்கு முன்னாடி ஓடி போய் பாலை எடுத்துகிட்டு வந்து ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனில் உள்ள விண்டோ எல்லாமே வந்து ஓப்பன் பண்ணி விட்டேன். வெயில் வர ஸ்டார்ட் ஆயிருச்சு. பாத்திரம் எல்லாமே அப்படியே கிடந்துச்சு. நைட்டுக்கு வந்துட்டு தோசை மாவு இருந்துமே நான் தோசை ஊற்றலை, உப்புமா செஞ்சுட்டேன். பாத்திரம் எல்லாம் விளக்குனது வேறு இருக்குது, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு கடகடன்னு வேலை வந்து பார்க்கணும். நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சு இன்னைக்கு. பாலை வந்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி மூடி வச்சுட்டேன். பாத்திரம் எல்லாமே இருந்துச்சு, அதை எல்லாமே விளக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லாக விளக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமையல் வந்து செய்ய தொடங்கணும். இன்னைக்கு காலையிலேக்கு நாங்கள் எதுவுமே வந்து சாப்பிடல, எந்திரிச்சதே லேட்டு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுத்துட்டு நான் வந்துட்டு குக்கிங் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸசைஸ் வந்து இன்னைக்கு பண்ணேன். வெளியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்காவும் தங்கச்சியும் என்னோடய டீஷர்ட்டை வந்து எடுத்து போட்டுட்ருக்காங்க பாவாடை மாதிரி. எனக்கு கழட்டுங்க கழட்டுங்கங்கிறேன், கழட்டவே இல்லை 2 பேருமே. நெக்ஸ்ட்டு என்னங்க, நம்மளோட கோழி வாத்து இது எல்லாமே திறந்து விட்டேன். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோழியோடயே தான் வந்து ஓடிட்டு தெரியும் ஃப்ரெண்டு. அது ஃப்ரெண்டு. கோழியும் வாத்தும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. இந்த கொய்யா மரம் வந்துட்டு பூச்சியாக இருந்துச்சு, இலையெல்லாம் டேமேஜாக இருந்துச்சு, கட் பண்ணி விட்டேன். இப்போ நல்லா தழையுது. அதே மாதிரி இதுதான் வந்துட்டு ரம்பச்செடி. நான் ரொம்ப மெனக்கெட்டு தேடி வாங்கின செடி. இது வந்துட்டு பிரியாணி கிரேவி இதெல்லாம் பண்ணும்போது இதை வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் ஏதோ நல்லா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதனால் இது எப்போவுமே சேர்த்துக்குவேன் சமையலில். செம்பருத்தி பூவில் வந்துட்டு நல்லா பூத்துட்டு இருந்துச்சு, பூச்சி வந்தனால இப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்விதா வந்துட்டு இன்னும் அந்த டான்ஸில் இருந்து வரல. அந்த சாமி பாட்டு ஒன்று ஆடினாங்க, அதை வந்து ஆடி ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தா. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு செடி எல்லாத்துக்குமே தண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் தண்ணி வந்து விட்டுட்ருக்கேன். செம வெயில் அப்படிங்கிறதுனால இருக்கிற 2, 3 கன்றுக்காவது வந்துட்டு காலையில் சாயங்காலம் தண்ணி விடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி தண்ணி வந்து விட்டுட்ருக்கேன். எப்போ எந்த செடிக்கு தண்ணி விட்டாலும் சரி தொடர்ந்து இந்த வாத்து வந்து வந்துகிட்டே இருக்கும். அந்த தண்ணிக்குள்ளே என்ன தான் தேடி எடுக்குமோ தெரியாது. அந்த மாதிரி தண்ணினா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் வாத்துக்கு. நல்ல வெயில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னோடய மணி பிளான்ட் எல்லாமே வந்துட்டு எங்கள் வீட்டு சேவல் வந்து கடிச்சு கொதறி உரியெல்லாம் இல்லாமல் சாப்பிட்ருச்சு. அதனால் இப்போ வந்துட்டு பெட்ரூமோட ஜன்னலில் வந்து வச்சு தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இப்போ தான் தலையுது. அதே மாதிரி இந்த கிச்சன் மேட்டு வந்து வாங்கியிருந்தேன். நல்லா இருக்கு மேட்டு, ஆனால் சைஸ் வந்துட்டு ரொம்ப சின்னமாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட்டு இவங்களுக்கு காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முட்டை வந்து ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் வந்துட்டு சிம்பிளாக வந்துட்டு செஞ்சுருந்தேன். வேறு எந்த ஐடியாவும் இல்லை, இதை வந்து செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. கேரட்டு பீன்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவரு முட்டை வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு வேக வச்சுட்ருக்கேன். எல்லாமே கட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா சமைக்கிறது ரொம்ப ஈஸி இல்லையா? இன்றைக்கி என் மண்டை இப்படி தான் இருக்குது, குருவி கூடு மண்டை மாதிரி. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க, யாரும் வந்துட்டு எதுவும் சொல்லாதீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடகடன்னு அவங்களுக்கு சமைக்கணும்ல, அவங்களுக்கு பசிக்குது அப்படின்னு வேறு சொல்லிட்டாங்க. அதனால் வேகமாக சமைச்சிட்ருக்கேன். ரொம்ப டீட்டெயிலெல்லாம் வந்து காட்டலை. நம்ம சேனலில் வந்துட்டு நிறைய வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து போட்டிருக்கேன். அந்தளவுக்கு வியூஸும் இல்லை, அந்தளவுக்கு லைக்கும் இல்லை, அந்தளவுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைபரும் இல்லை. ப்ளீஸ் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களோட சப்போர்ட் வந்துட்டு எனக்கு தேவை. நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமே இருக்கீங்க. ப்ளீஸ் எல்லாருமே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள் பிரியாணி தான் வந்துட்டு செஞ்சுருந்தேன். இன்றைக்கி வீட்டில் இருக்கிற பொன்னி ரைஸ் வச்சு தான் நான் வந்து செஞ்சுருந்தேன். ஜீரக சம்பா இந்த பாஸ்மதி ரைஸ் அதெல்லாம் வச்சு செய்யலை. அதுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தம்மில் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்மில் வந்து போட்டுட்டு அப்படியே தட்டை வச்சு வந்து தம் போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள் பிரியாணி வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20லேருந்து 35 நிமிஷம் கழிச்சு தான் நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணேன். மீடியமான ஃப்ளேம், அதாவது ஃபுல்லாகவே வந்துட்டு சிம்மில் வந்து வச்சுருந்தேன். அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. முட்டை வந்துட்டு அசிதா தான் வந்துட்டு ஓடெல்லாம் வந்து உடச்சி எடுத்து தந்தா. அதுக்கப்புறம் முட்டையை வந்து பிரியாணியில் வந்து போட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. அந்த ஹீட்லேயே அது வந்துட்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிள்ளைங்கள்ட்ட கேட்டு சாப்பிட்றீங்களா என்ன அப்படின்ட்டு. அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் சைட் பை வந்துட்டு அவங்களுக்கு ஆளுக்கு ஒரு பிளேட்டில் வந்துட்டு பிரியாணி, முட்டை, ரைத்தா வச்சு அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு. நான் எக்ஸசைஸ்லாம் வந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வார்ம் வாட்டர் குடிச்சிட்டு தான் நான் வந்து சாப்பிட்டேன். கிட்டத்தட்ட 11:30 ஆயிடுச்சு நான் சாப்பிட. அதே மாதிரி இவங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டன்ட் மெஹந்தி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் டான்ஸுக்கு. அது வந்து ட்ரெஸ்ஸில் பட்டுச்சு அப்படின்னா வேஸ்ட்டாக போயிடும் ட்ரெஸ்ஸு அப்படிங்கிறனால இன்றைக்கி தான் வந்து அவங்களுக்கு வந்து போட்டுவிட்டு நானும் கையில் வந்து போட்டுக்கிட்டேன். ஈவினிங் போல் சுபஸ்ரீ வந்துட்டு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால அவளுக்காண்டி வந்துட்டு கொழக்கட்டை வந்து செஞ்சுருந்தேன். இது ஒன்றும் இல்லை, கொழக்கட்டை மாவு பச்சரிசி மாவில் கொஞ்சம் தேங்காய் துருவி போட்டு ஜீனி போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக எண்ணெய் வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எந்தெந்த சைஸ் எப்படி டிசைனாக வேணுமோ அந்த மாதிரி கொழக்கட்டை வந்து பிடிச்சி
இதை வந்து வேக வச்சுட்டு அப்படியே எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கு உப்பு கொழுக்கட்டை தான் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். இதில் ஜீனி போடாமல் உப்பு தேங்காய் போட்டு சாப்பிட்றதும் எனக்கு பிடிக்கும். இவங்களுக்கு இனிப்பு வேணும் அப்படிங்கிறனால நான் ஜீனி போட்டு செஞ்சுருந்தேன். கொழுக்கட்டை வெந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்துகிட்டு வந்துட்டு சிவஸ்ரீ வந்துட்டு அதை எல்லாத்தையுமே வந்து எண்ணிட்டு இருக்கா, பங்கு பிரிக்கிறதுக்காண்டி எண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து எடுத்து வந்து சாப்பிட்டா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. இதோட இந்த வீடியோ முடியுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.